அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். சீசனில் என்ன காய் என்ன பழம் கிடைக்குதோ அதை தவறாமல் சாப்பிடுங்க. உங்கள் உடம்புக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் உங்களுக்கு கிடைச்சிரும். அதே மாதிரி இந்த முருங்கைக்காய் சீசனில் முருங்காயை வச்சு என்னென்ன வெரைட்டியெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நம்ம இன்றைக்கி முருங்காய் தொக்கு எப்படி செய்யறதுதான் பார்க்க போகிறோம். மண்பானையில் விறகடுப்பில் தாங்க நான் செய்ய போகிறேன். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மண்பானை சூடானதும் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் பார்த்திங்கன்னா நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கடுகு கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. நீங்கள் சின்ன வெங்காயமாக இருந்தால் இதை விட டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் போட்டோடனே எப்போவுமே கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினா தான் அதோடய டேஸ்ட்டு குழம்புக்கு நல்லா தூக்கி கொடுக்கும். இந்த முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவுக்கே கிடைச்ச வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். ஃபாரின்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம மக்கள் இதோட பெனிஃபிட்ஸை யாரும் புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்க. தயவு செஞ்சு முருங்கைக்காயை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்களும் வீட்டில் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் உரலில் போட்டு நல்லா தட்டி எடுத்து போடுறேங்க. இந்த மாதிரி போட்டால் தான் அந்த தொக்குக்கு ரொம்ப ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்போவுமே பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நீங்கள் எதில் ஆட் பண்ணாலும் சரி. இஞ்சி பூண்டு வதங்கும் போது சட்டையை கொஞ்சம் அடிப்பிடிக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு வதக்கி விட்டிங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம் இருக்காது. வாரத்தில் 3 நாள் இந்த முருங்கைக்காய் சாப்பிட்டீங்க அப்படின்னா 300 நோயில் பறந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்களே சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த முருங்கைக்காய் சாப்பிட்றதுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. எல்லாருமே தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ 2 பெரிய தக்காளியை நான் மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சேர்த்துறீங்க அப்படின்னா தொக்கு நல்லா கெட்டியாக கிடைக்கும். அதுக்காகத்தான். இப்போ இந்த தக்காளியும் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. வேலைக்கு போகிற பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதக்கி விடுறதுக்கு டைம் இருக்காது. அவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வெங்காயம் தக்காளியோட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூளும் குழம்புக்கு தேவையான உப்பும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்குனாங்கன்னா போதும். சீக்கிரமாக வதங்கிடும். பல நாடுகளில் பார்த்திங்கன்னா இந்த முருங்கைக்காய் டேப்லெட்டு, முருங்கைக்காய் பவுட்ரு, முருங்கைக்காய் ஆயில்னு சொல்லிட்டு விதவிதமாக ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றாங்க. ஏன் அப்படின்னா அவங்க நாட்டில் முருங்கைக்காய் கிடைக்காது. அதனால் இங்கேருந்து நம்ம நாட்டிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி கூட வாங்கி இந்த மாதிரி சாப்பிட்றாங்க. ஆனால் நமக்கு நம்ம வீட்டு பக்கத்துலேயே இயற்கையாக கிடைக்கிது. நமக்கு அதுவும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் இதை தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இதனால் பல நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா கேன்சர் அதிகமாக பரவிட்டுருக்குது. இப்போது கேன்சர் வராமல் தடுக்கக்கூடிய சக்தி இந்த முருங்கைக்காய்க்கு இருக்குது. அதனால் முருங்கைக்காயை மிஸ் பண்ணாமல் சீசன் கிடைக்கும் போதெல்லாம் நல்லா சாப்பிடுங்க. தொக்குக்கு தேவையான மிளகாத்தூளும் ஆட் பண்ணியாச்சுங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மிளகாத்தூள் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இல்லை அப்படின்னா தொக்கு பச்சை வாசம் அடிக்கும், மிளகாத்தூள் வாசம் அடிக்கும். அதை சாப்பிட முடியாது. இப்போ மசாலா நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம முருங்கைக்காயை ஆட் பண்ணிக்கலாங்க. முருங்கைக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 3 முருங்கைக்காய் நாங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய் எப்படி பார்க்கும்போது அழகாக இருக்குங்களா? இதே மாதிரி தாங்க இதோட குணங்களும் அற்புதமாக இருக்குது. நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்குதுங்க இந்த முருங்கைக்காயில். இப்போ முருங்கைக்காயும் அந்த மசாலாவும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே அந்த முருங்கைக்காயில் சாரும். இப்போ இந்த முருங்கைக்காயும் மசாலாவும் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமும் அப்படியே மூடி வச்சிடாதீங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்க விடுங்க. அந்த மசாலா, முருங்கைக்காய், இந்த தண்ணி நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மூடி போட்டு வேக வைங்க. ஒரு 10 நிமிஷம் மட்டும் வெந்தால் போதுங்க. இந்த முருங்கைக்காய் அப்படியே பூ மாதிரி வெந்து போயிருங்க. முருங்கைக்காய் எப்படி வெந்ததுன்னு தெரில அப்படின்னா முருங்கைக்காயில் விரிசல் விட்டுருக்கோம். அதுதான் வெந்த பதங்க. வெந்த பதத்தை பார்த்துட்டு நீங்கள் இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், முருங்கைக்காய் நல்லா வெந்துடுச்சு. அந்த வாசனையும் நல்லா கம்மன்னு ஆளை தூக்குதுங்க. அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் போலங்க. ஒரு தடவை மட்டும் இந்த முருங்கைக்காய் தொக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். உங்களை ஆகா ஓஹோன்னு பாராட்டுவாங்க. எத்தனையோ தடவை நாங்கள் முருங்கைக்காய் வீட்டில் வச்சுருக்கோம். ஆனால் இந்த மாதிரி சாப்பிட்டதில்லைன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ரகசியமாக கேட்பாங்க. எப்படிங்க இதை செஞ்சீங்க சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான்ப்பா, முருங்கைக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு ஓடிடாதீங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். கடைசியாக நான் ஒரு இன்க்ரீடியன்ஸ் இதில் ஆட் பண்ண போகிறேன். அதுதான் இந்த முருங்கைக்காய் தொக்கில் ஹைலைட்டே. இந்த முருங்கைக்காய் தொக்கு இவ்வளோ பில்டப்பா அப்படிலாம் கேட்காதீங்க. அவ்வளோ பில்டப் கொடுக்குற அளவுக்கு இந்த முருங்கைக்காய் தொக்கில் பயங்கர டேஸ்ட் இருக்குதுங்க.
அந்த முருங்கைக்காய் தொக்கு சமைச்சிட்டு இருக்கும்போதே அக்கம் பக்கம்லாம் கூப்பிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னங்க சமைக்கிறீங்க, இவ்வளோ வாசம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த முருங்கைக்காய் தொக்கோட 2 ஸ்பூன் தயிர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கிண்டி விட்டுட்டு அப்படியே சும்மா இறக்கி சர்வ் பண்ணிங்கன்னா இந்த முருங்கைக்காய் தொக்கு செஞ்ச கைக்கு தங்க வளையலே போடலாம் அப்படின்ற அளவுக்கு பயங்கர டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு முருங்கைக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த முருங்கைக்காய் தொக்கு எப்படா இறக்குவா, எப்படா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதனால் இந்த முருங்கைக்காய் தொக்கை இறக்கிடலாங்க. இறக்கி இந்த அடுப்பில் வச்சுட்டு இது மேலாப்பில் அப்படியே கொத்தமல்லி இலையை தூவி விட்டு அப்படியே சர்வ் பண்ணலாங்க. இந்த முருங்கைக்காய் தொக்கை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு நம்ம கடாய் சோறு சாப்பிட்லாங்க. கடாய் சோறில் இருக்க டேஸ்ட்டே வேறு லெவலுங்க. சின்ன வயசில் இருக்கும்போது அம்மா கடாய் சோறில் சோறு போட்டு பிணைஞ்சு கொடுப்பாங்க. அப்படி சுட சுட சாதம் சூடான குழம்புல போட்டு பரட்டி கொடுக்கும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த டேஸ்ட் இன்னும் என் நாக்கிலேயே இருக்குது. அதனால் இன்றைக்கி நான் அந்த மாதிரி செஞ்சு என் குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறேன். நானும் சாப்பிட போகிறேங்க. யாருக்கெல்லாம் கடாய் சோறு பிடிக்குமோ அவங்கெல்லாம் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அண்ட் தென் பாய் ஃப்ரம் செஃப் புகழ்.